பர்பஸ் பார்த்துருக்கீங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். நாங்கள் இப்போ கரூரில் இருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ பேர் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எவ்வளோ பேர் வந்து ரிச்சாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எவ்வளோ பேர் வந்து இந்த 2 ஆஸ்பெக்டும் உங்களோட லைஃப்பில் வந்து வேணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி நானும் இந்த 2மே என்னோட வாழ்க்கையில் வேணும்னு நினச்சி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்தபோது லாஸ்ட்டாக வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் ரொம்ப சூட் ஆச்சு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, முகேஷ் அம்பானி இருக்காங்க, நம்மளோட தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கேப்டன், கிரிக்கெட் கேப்டன் விராட் கோலி இருக்காங்க. அதே மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட இருக்கிற காமனான அந்த கேரக்டர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒரே ஒரு வருமானத்தை சார்ந்து இருக்காம மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் அவங்க கிட்ட இருக்கும், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும். எப்பயுமே வந்து அவங்க கிட்ட ஒரு பிஸ்னஸ்ல இருந்து வர்ற இன்கம் இல்லாம நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா ஒரு காமன் பீப்புள், ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட வந்து என்ன ஒரு ஏன் வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து மாறாம அப்படியே இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் இருக்கும். செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல கேள்விக்குறி தான். இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்க நீங்களே பாருங்க. செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், செக்யூரிட்டி இன்கம்னா என்ன அப்படின்னா, ஒரு 6 மாசத்துல இருந்து 1 மாசம் வரைக்கும், 1 வருஷம் வரைக்கும் நம்ம வேலைக்கே போல அப்படின்னாலும், அதாவது தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ரொட்டீன்ல ஒரு பிரேக் ஆகும்போது நம்ம ஃபேமிலிய அதே லைஃப் ஸ்டைல ரன் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இப்போ வந்து அதிகமா பேசிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நம்ம செக்யூரிட்டி இன்கமும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எதனால நம்மளால செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஒரு மிடில் கிளாஸால பண்ண முடியல? இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த ஃபேமிலியில, அதாவது ஒரு பிசினஸ் பேக்ரவுண்டும் இருக்காது, அவங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லித்தரவும் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பிசினஸ் வாய்ப்பு தான் இப்போ நான் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம எம்ப்ளாயீஸ் எல்லாருமே மாசத்துல ஒரு நாள் வந்து நமக்கு இன்கம் வரும், மற்ற 29 நாளும் பார்த்தீங்கன்னா செலவு தான் பண்ணிட்டு இருக்கோம். மேஜரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபேமிலியில ஒரே ஒருத்தர் தான் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா 4ல இருந்து 5 நபர்கள் வந்து அந்த ஃபேமிலியில அந்த ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்பிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை வந்து அப்படியே செஞ்சுட்டு, இந்த பிஸ்னஸ்ல வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை, எந்த ஒரு டைம் கமிட்மெண்ட்டும் தேவையில்லை. 2 to 3 hours நம்ம எவ்ரிடே ரெகுலரா பண்ணும்போது ஒரு நல்ல இன்கம் வந்து நம்ம எடுக்க முடியும். ஏற்கனவே இந்த பாதையில சக்சஸ் ஆனவங்க இந்த பிஸ்னஸை எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டீச் பண்றாங்க. வெல்கம். யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ கான்டாக்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் லீடர்ஸ்.